என்னடி பெரிய மனுஷி மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்க? இந்தா இட்லி சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? பசிக்கல. ஏன் பசிக்கல? பசிக்கல அவ்வளவுதான். ஏன் பசிக்கல, எதுக்கு பசிக்கல எல்லாம் கேட்க கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு. அதிகமா பேசினா பிச்சிடுவேன். ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு தான் வேண்டாம் சொல்றேல்ல. எதுதான் பேசுற? உங்க அப்பா குணம் தானே உனக்கு வரும். போட்டேனா? ஏய், புருஷன் மேல இருக்கிற கோபத்தை ஏன் குழந்தை மேல காட்டுற? இப்படி கொண்டா, சந்தியாவுக்கு நான் ஊட்டி விடுறேன். அம்மா, ஆளுக்கு செல்லம் கொடுத்து என்ன கெடுத்தது போதாதா? இவ்வளவு வேற கெடுக்கணுமா? விடுமா அவள. பெத்தவங்க செல்லம் கொடுத்து குழந்தைகளை வளர்க்கறது குழந்தைங்க கெட்டு போறதுக்கு இல்ல, அவங்க அன்பை பாசத்தையும் உணரணும். சந்தியா சாப்பிடலன்னா அன்பா பொறுமையா சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி அதட்டா அவ எப்படி சாப்பிடுவா? நல்லா சொல்லுங்க. அப்பா, ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிப்பா. அப்பா, ஏய் சும்மா இரு. சந்தியாவா, நம்ம வீட்டுக்கு போலாம். இதோ வரேன். இருடி, எங்க போற? நில்லுங்க. என் குழந்தை ஏத்த எடுக்கிற? இவ உங்களுக்கு மட்டும் குழந்தை இல்ல, எனக்கும் தான் குழந்தை. இவளை எதுக்காகவும் யார் கூடவும் அனுப்ப மாட்டேன். அத சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எப்ப நான் வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்டியோ அப்பவே என் குழந்தை உங்ககிட்ட வேண்டாம், அனுப்பிடு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் குழந்தைய இன்னொருத்தி வளர்க்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். உன் கூட சேர்ந்து உட்காந்துட்டு என் குழந்தையும் இவங்க பூரா மானங்கட்ட சாப்பாடு சாப்பிடறதுக்கு நான் விட மாட்டேன். ஒழுங்கா குழந்தைய அனுப்பு. யாரா மானம் கட்டவங்க? படிக்க அனுப்புன பொண்ணை துரத்தி தொந்தரவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன நீதான் மானம் கட்டவன். அன்னைக்கு அவ்வளவு பேசியும் திரும்ப வந்து நிக்கிற நீ மானத்தை பத்தி பேசுறியா? கோச்சிட்டு வந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்ல முடியாதவெல்லாம் ஏமானத்தை பத்தி பேசக்கூடாது. சந்தியா வாமா போலாம். குழந்தைய தொட்ட இங்க ஒரு குறைய வழி ஜாக்கிரதை. என் குழந்தைய கூட்டு போறதுக்கு நான் யாரையா கேட்கணும்? சந்தியா வாமா போலாம். சந்தியா வா போலாம். விடுங்க முதல்ல என்ன விடுங்க. சொன்ன மரியாதை அனுப்புங்க. இத பாருங்க, உங்க பொண்ணை அனுப்ப மாட்டேன்னு சொல்லவே உங்களுக்கு உரிமை இல்லாதப்ப என் பொண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சந்தியாவை நான் வாங்குற விதத்துல வாங்கிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். உயிரே போனாலும் நடக்காது. இந்த சவால் எல்லாம் இங்க வேண்டாம். ஏய் சுஜா, வேடிக்கையா பாத்துட்டு இருக்க? அனுபவிப்படி, நீ அனுபவிப்ப. அதான் போ. ஏய் சும்மா இருடி. அப்பா, அப்பா, அப்பா. அட அவன் கிடக்குற, வாமா. மாமா உள்ள. இந்த விஷயத்துல சட்டம் உங்களுக்கு சாதகமா இல்ல மிஸ்டர் சிவகுமார். இல்ல சார், என் குழந்தை அவகிட்ட வளரக்கூடாது. என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும். நான் தான் அவளை வளர்ப்பேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சட்டத்துல ஏதாவது ஓட்டை இருக்கான்னு பாருங்க. செலவு பண்ணியெல்லாம் சட்டத்துல ஓட்டையை கண்டுபிடிக்க முடியாது சார். உங்க குழந்தை உங்களுக்கு வேணும்னா பேசாம உங்க ஒய்ஃபோட காம்ப்ரமைஸா போக பாருங்க. அவளுடைய சந்தேக வியாதியை குணப்படுத்த சான்ஸே இல்ல. அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அவ குடும்பத்துல இருக்கிறவங்களா அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன சார் நீங்க லவ் மேரேஜ்னு சொல்றீங்க, ஆனா கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கீங்களே. உங்க ஈகோ உங்க குழந்தையோட வாழ்க்கையை பாதிக்குங்கிறது புரியலையா? இல்ல சார், அவளுடைய சந்தேக புத்தி எடுத்து சொல்றதுல எனக்கு எந்த ஈகோவுமே கிடையாது. ஆனா நான் சொல்றதை அவ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாளே. அப்ப என்னதான் பண்ண போறீங்க? இல்ல சார், என் குழந்தை எனக்கு கிடைக்கணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, டைவர்ஸ். உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் டைவர்ஸ் நடந்தா வேணா உங்க குழந்தை உங்ககிட்ட கொஞ்ச நாள், உங்க மனைவி கிட்ட கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், நான் அந்த அளவுக்குலாம் யோசிக்கல. பாப்போம், அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். நான் வரேன் சார். ஓகே. என்னம்மா அது? நான் இவ்வளவு சொல்லியும் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க? இவங்க உன்னை பெத்தவங்க, நான் உன் கூட பிறந்த அண்ணன். நாங்கெல்லாம் நீ கெட்டு போகணும்னு நினைக்கவும் மாட்டோம், அதுக்கு வழியும் காட்ட மாட்டோம். ஆமாம்பா, எப்பவும் புருஷன் இன்னொருத்தி பின்னாடி போயிட்டானோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவன் திரும்ப வருவான்னு எதிர்பார்க்கிறதோ சேர்ந்து வாழலான்னு காத்திருக்கிறதோ முட்டாள்தனம் தான். நீ கண்ணை மூடுற வரைக்கும் உன் சொத்து சுகம் எல்லாமே உன் குழந்தை சந்தியா தான். அவன் நியாயப்படியும் சட்டப்படியும் உங்களோடவே இருக்கணும்னா
இந்த விவாகரத்து நடந்தாதான் முடியும். இல்லைன்னா உன் புருஷன் எப்ப வந்து உன் குழந்தைய எப்படி தூக்கிட்டு போவான்னு சொல்லவும் முடியாது. அதுக்கு நானும் உன் அண்ணனும் காவல் இருக்கவும் முடியாது. இல்லப்பா, எனக்கு அவருக்கு பிரச்சனைங்கிறது உண்மைதான். அதுக்காக நான் வீட்டை விட்டு வந்த 4வது நாளே இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கணுமாப்பா நாம? 4 நாள் கழிச்சு எடுத்த முடிவா இருந்தாலும் இந்த முடிவுதாம்மா சரியான முடிவா இருக்கும். அம்மாடி சுஜா, நீயா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்க கண்ணுல படாம இருந்தாலும் நீ நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் தப்பு பண்ணிட்டமான்னு எப்ப நீ குழந்தையோட கண் கலங்கி வந்து நின்னியோ அப்பவே நீ தேடிக்கிட்ட வாழ்க்கையும் அதுல நாங்க வச்சிருந்த நம்பிக்கையும் முடிஞ்சு போச்சுமா. நீ அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனப்பதான் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாதவ. இப்போ பட்டு திருந்தி வந்திருக்கிற. இன்னுமா உன் புருஷனுக்காக யோசிக்கிற? ஒன்னு பிரிச்சு வச்சு காலமுறை நாங்க சுமக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? நாளைக்கே உன் புருஷன் வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போறான், நீயும் போற. அதுக்கப்புறமும் உங்களுக்குள்ள பிரச்சனை வராது. வந்தாலும் நீ எங்களை தான் தேடி வருவேன்னு என்ன நிச்சயம்? நீ வாழலையோ வாழலையோ காலம்புறா எங்க கண் முன்னாடி இருந்தாலே போருமா. நீ இல்லாம இந்த 6 வருஷம் நாங்க அழுது போதுமா. இனிமேலும் எங்களை அழவோ அலையவோ வைக்காதம்மா. அப்பா, என்ன பண்ணீங்க? அரைஞ்சு கேட்க வேண்டிய கையால என்ன கும்பிட்டு கையெழுத்து போட சொல்றீங்களே, இது போட்டுறப்பா. இது போதும்மா, இதை வச்சு நான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அம்மாடி, கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். அம்மா, அம்மா அழாதம்மா. கமலங்களை தேடி கடைசி வரைக்கும் காட்டுக்குள்ள கால்நடையா தான் போகணும்னு நினைச்சேன். யார் செஞ்ச புண்ணியமோ வனமோகினி எனக்கு புஷ்ப விமானத்தை கொடுத்து உதவி பண்ணியிருக்கா. இல்லைன்னா என்னால கால் வலியையும் கால விரயத்தையும் தவிர்த்திருக்க முடியாது. முதல்ல இந்த காட்டுக்குள்ள நுழையும் போது மரம் செடி கொடிகள் மட்டும்தான் இங்க இருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இங்க எத்தனை மர்மங்கள் மறைஞ்சு கிடக்குது. இந்த ஆரண்யம் அமானுஷ்யங்கள் நிறைஞ்சது. நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு ஆபத்து மறைஞ்சு கிடக்குது. இது எதுலயும் நாம மாட்டிக்காம சொர்ண ஸ்வேத கமலங்களை எடுத்த மாதிரி ஆத்ம கமலத்தையும் எடுத்தாகணும். என்ன இது? ஆளே இல்லாத இந்த அத்துவன காட்டுல தனியா உட்கார்ந்து ஒரு பாட்டி அழுதுகிட்டு இருக்கு. பார்த்தா பாவமா இருக்கே. என்ன ஏதுன்னு விசாரிச்சு அந்த பாட்டிக்கு நம்மால முடிஞ்ச உதவியை செய்வோம். புஷ்ப விமானமே தரையில் இறங்கு. பாட்டி, நீங்க யாரு? எதுக்காக அழுதுகிட்டு இருந்தீங்க? பாட்டி, ஏன் இப்படி அழுகுறீங்க? என்ன ஏதுன்னு சொன்னாதானே என்னால முடிஞ்ச உதவிய நான் பண்ண முடியும். சொல்லுங்க பாட்டி.
தேவதூதன் மாதிரி புஷ்ப விமானத்துல வந்து இறங்கி என் பாட்டி அழுவுறேன்னு நீ கேக்குறப்ப நான் காரணத்தை சொல்லணும். ஆனா நினைச்சால நெஞ்சு வெடிக்கிற அந்த கொடுமைய எப்படியா என் வாயால சொல்லுவேன்? நேர்லயே பாருயா. அழாதீங்க பாட்டி. இந்த சின்ன வயசுல இவங்க ஏன் இப்படி செத்து கிடக்குறாங்க? இவங்களுக்கு ஏதாவது நோய் நொடியா இல்ல யாராவது சூனியம் வச்சுட்டாங்களா? அதெல்லாம் இல்ல ராஜா, எங்க கொலை நாசத்துக்கு கொலை தெய்வம் விட்ட சாபம் அப்பா. குலத்தை காக்குற தெய்வமே குல நாசமா போகட்டும்னு சாபம் விடுமா பாட்டி? விட்டுருச்சு, என்ன செய்ய? குலதெய்வத்துக்கு கோவம் வந்து சாபம் விடுற அளவுக்கு அப்படி என்ன பாட்டி நடந்துச்சு? சொல்றேன் தம்பி, எங்க குல தெய்வத்துக்கு சிலையோ சிற்பமோ விக்கிரமோ கிடையாதப்பா. காட்டுவாசியான நாங்க வெட்ட வெளியில நட்டு வச்ச ஒரு கல்லத்தான் குல தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாமி. 10 வருஷத்துக்கு முன்னால 10-12 வயசுல 4 பசங்க சேர்ந்து காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிருக்காங்க. போனவங்க காடை, கவுதாரி, மயிலும் முயலுன்னு நிறைய அடிச்சிருக்காங்க. அத சுட்டு சாப்பிடுற ஆசையில நாம குல தெய்வம்னு தெரியாம நடுக்கல்ல புடுங்கிக்கிட்டு போய் அடுப்பு மூட்டி காடை கவுதாரிய சுட்டிருக்காங்கப்பா. அடுப்புக்கெல்லாம் மாறி நின்ன எங்க நடுக்கல்ல குல தெய்வம் சூடு தாக்க முடியாம உக்கரமாயிருச்சு. கோபமா வெளிவந்த எங்க குல தெய்வம் அந்த இடத்துலயே 4 பேரையும் பழி வாங்கிருச்சு. இத கேள்விப்பட்டு நாங்க போய் அழுதோம், கத்தனோம், கதறனோம். அதுக்கு அந்த தெய்வம் இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு முன்னாடி ஒரு அக்கினி குண்டம் அணையாம எரியணும். அந்த அக்கினி குண்டத்துக்குள்ள உங்க இனத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 10 வயசு பையன் எந்த எதிர்பார்ப்பும் தூண்டுதலும் இல்லாம உங்களுக்காக தான் உயிரை மாச்சுக்கிட்டான்னா அப்பதான் உங்க இனத்துல விழற சின்ன பசங்களோட பரிதாப சாவு நிக்கும். அது வரைக்கும் இத தடுக்க வழியே இல்லைன்னு சொல்லிருச்சு தம்பி. இந்த ஏழப்பட்ட காலத்துல நடுகள் குலதெய்வம் முன்னாடி ஒரு அக்கினி குண்டம் அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உயிர் தியாகம் பண்ண எங்களுக்கு உதவி செய்ய யாருமே வராததுனால எங்க குழந்தைங்க 20 பேர் பக்கம் செத்து போயிட்டாங்க. இப்ப இவங்களோட சேர்ந்து 24 உயிர் போயிடுச்சு. இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க இனமே அழிஞ்சு போயிடும் தம்பி. ஒருத்தன் தன்னோட உயிரை தியாகம் பண்ணா ஒரு இனத்தையே காப்பாத்தலாம். அப்ப அந்த ஒருத்தன் யாரு? நமக்கு இவங்களுக்கு இந்த சம்பந்தம் இல்லையே. அப்ப நம்ம உயிரை கொடுத்து இவங்க இனத்தை ஏன் காப்பாத்த கூடாது? அப்படி இவங்களுக்காக நாம உயிரை கொடுத்தா கமலங்களை தேடி வந்த நம்ம முயற்சியோட முடிவு என்ன? இந்த முடிவு வேற எதற்காவது தொடக்கமா இருக்குமா? நான் சக்தி அடைஞ்சாலும் இல்லைனாலும் தண்டனை காலம் முடிஞ்ச உடனே தாத்தா பூதலோக அரசராகிறது உறுதி. ஆனா இவங்களோட நிலைமை, ஒரு உயிரால ஒரு இனமே பிழைக்கும்னா நாம இனிமேலும் யோசிக்கவே கூடாது. அழுதது போதும், நிறுத்துங்க. இனி உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. நான் உங்களோட இனத்தை காப்பாத்த
என் உயிரை தரேன். தம்பி, நீ யாரு பெத்த புள்ளையோ எங்க இனத்தை காப்பாத்துறதுக்கு உன் உயிரை கொடுக்குறேங்கிறியப்பா. யார் பெத்த குழந்தையோன்னு என்ன ஒதுக்காதீங்க பாட்டி. ஏன்னா உங்க இனத்தை சேராத ஒருத்தராலதான் உங்க சாபம் தீரும். அந்த ஒருத்தன் நானா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி. தம்பி, எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நீங்க எங்களுக்காக உயிரே தியாகம் பண்றீங்க. எங்க இனம் உள்ள வரைக்கும் உங்க தியாகத்தை மறக்கவே மாட்டோம். இனிமே சம்பந்தமே இல்லாதங்கிற வார்த்தைய மறந்துருங்க. இயற்கையோட படைப்புல எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டதுதான், ஒண்ணுக்காக ஒண்ணு படைக்கப்பட்டதுதான். எங்கேயோ உருவாகிற நதி இங்க வந்து வளத்தை கொடுக்கலையா? இங்க விளையிற பயிர் எங்கேயோ யாரோட பசியோ போக்கலையா? எங்கேயோ நடந்த நிலநடுக்கம் இங்க அழிவை உண்டாக்கலையா? இங்க நடந்த உயிர் பலிகளுக்காக உலகமே கண்ணீர் விடலையா? இங்க எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. உங்களோட குலதெய்வத்தையும் அதுக்கு முன்னாடி எறிகிற அக்னி குண்டத்தையும் எனக்கு காட்டுங்க. உங்க குலத்தை நான் தலைக்க வைக்கிறேன்.